ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, எப்பயாவது ஏதாவது ஒரு ஆப்பில் ஏதாவது ஒரு கிச்சன் ப்ராடக்டை பார்த்துருப்பேன். கொஞ்ச நேரம் பார்த்தா போதுங்க, அதுக்கப்புறம் எங்கே போனாலும் அந்த ப்ராடக்ட் என்னையே சுற்றி சுற்றி வரும். நம்ம எதுக்குள்ளே போனாலும் அந்த ஒரு ப்ராடக்டை திரும்ப திரும்ப ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அதை வாங்குற வரைக்கும் அது விடாது. ஒருவேளை வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, சிமிலர் ப்ராடக்டையும் காட்ட ஆரம்பிச்சிரும். உங்களுக்கும் இப்படி தான் நடக்குதா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு ரீல்ஸோ இல்லை ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது தான் டியோடாப் அப்படின்ற வெப்சைட்டில் ஒரு சில கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருந்ததை பார்த்தேன். ப்ராடக்ட் எல்லாமே கொஞ்சம் யூனிக்கா இருந்தது. பிரைஸும் 50 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சில் தாங்க இருந்தது. ஸோ எல்லா பொருளுமே இந்த மாதிரி கம்மி பிரைஸ்ல இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு தேவையானதா பார்த்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். பேக்கிங் எல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை பிரிச்சு எடுக்கிறதுக்கே நானும் பாப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். நம்ம வீட்டுக்கு சின்னதா ஒரு பார்சல் வந்தாலும் சரிங்க, அது என்ன ஏதுன்னு பிரிச்சு பாக்குற வரைக்கும் பாப்பா அந்த பார்சலை சுத்திக்கிட்டே இருப்பா. மொத்தமாவே ஒரு 6 இல்லை 7 பொருள் தான் வாங்கியிருப்பேன். நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத ஒன்னு ஒன்னா பிரிச்சு நான் உங்களுக்கும் காமிச்சிடுறேன். இந்த வெப்சைட்ல பிரைஸும் கம்மியா இருக்குங்க. அண்ட் ஒரே ஒரு பொருள் கூட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ வீடியோ பார்க்குற ஒருத்தர் 2 பேருக்காவது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் 8 இருக்கக்கூடிய இந்த டெக்கர் பீஸ் வாங்கியிருந்தாங்க. இதுல மொத்தமா 8 பொம்மை வந்துடும். சின்ன சின்னதா தான் இருக்கும். ஒரு பொம்மையும் ஒரு போஸ்ல படுத்துக்கிட்டும் சாஞ்சுக்கிட்டும் இருக்கிற மாதிரி இருக்குங்க. குவாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு. பார்சலை பிரிக்கும் போதே ஒரு 2-3 தடவை கீழே போட்டு எல்லாம் எடுத்தாச்சுங்க. ஒன்றும் டேமேஜ்லாம் எதுவும் ஆகல. ஸோ நீங்கள் கிச்சனில் வச்சுக்கிறதுக்கோ இல்லை ஃபோமில் ஏதாவது டெக்கர் பீஸாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கோ நல்ல சாய்ஸாக இருக்கும். அடுத்ததாக கிச்சனில் நம்ம இந்த கேரட் பீட்ரூட்லாம் துருவறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிரேட்டர் தான் வாங்கியிருந்தேன். மேக்ஸிமம் இது ஒரு சின்ன பிளேட் மாதிரியோ இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயோ தான் இருக்கும். இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, மேலே ஒரு லிட் இருக்கு. அந்த லிட்டை ஓப்பன் பண்ணோம்னா உள்ள இந்த மாதிரி கிரேட் பண்ணுற பிளேட் கொடுத்துருக்காங்க. அந்த பிளேட்ல ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. 2 விதமான சைசஸ்ல நம்ம துருவிக்கலாங்க. ஒன்னு பெருசு ஒன்னு சின்னதுன்ட்டு. ஸோ அந்த கிரேட்டர் பிளேட்டை தனியா எடுத்தோம்னா உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம அந்த கேரட்டோ பீட்ரூட்டோ எதையாவது அதுல வச்சு துருவுறப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் செதறாம அந்த பாக்ஸ்லயே கலெக்ட் ஆயிடும். இந்த அடுத்த நாள் சமையலுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த நேரத்துல துருவிட்டு பாக்ஸை மட்டுமே மூடிட்டு ஃப்ரிட்ஜில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாக்ஸுமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஏர் டைட்டா இருக்குன்னு தான் சொல்லுவேன். அந்த துருவுற இடத்துல மட்டும்தாங்க ஸ்டீல் இருக்கும். மற்றபடி எல்லா இடத்துலயுமே பிளாஸ்டிக் தான் இருக்கும். பிளாஸ்டிக் நல்லாவே குவாலிட்டியா இருக்கு. பிளாஸ்டிக் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது தாங்க. பட் அதே நேரம் எல்லாராலையுமே எல்லாத்தையுமே ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வாங்கி வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ பிளாஸ்டிக் யூஸ் பண்றவங்களுக்கு தேவைப்படும்னா இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோல காமிச்சிருக்க ப்ராடக்டோட பிரைஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல நான் வச்சிடுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ் ஆகுற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். நம்ம கிச்சன்ல இந்த பிரிச்சு வைக்கிற மசாலா பாக்கெட்டா இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் பாக்கெட்லாம் பிரிக்கிறோம் அப்படின்னா அதை அப்படியே பிரிச்சு வச்சிருவோம். கொஞ்ச நாள் அது நமத்து போயிடும், இல்ல ஈரத்துக்கு வண்டு பிடிச்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி பிரிக்கிற பாக்கெட்ஸ் எல்லாம் சீல் பண்ணி வச்சுக்கிறதுக்கு சீலர் தான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி பேட்டரி போடுற ஆப்ஷன்ல தான் வரும். பேட்டரி நம்ம தாங்க போட்டுக்கணும். ஒர்க் பண்ணுதான்னு பாக்குறதுக்காக என்கிட்ட இருந்த பேட்டரியை நான் போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்க சேமியா பாக்கெட் எடுத்து எந்த இடத்துல நான் சீல் பண்ண போறேனோ அந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த பக்கம் ட்ராக் பண்ணிட்டே வந்தேங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்போ எனக்கு சீல் ஆகலைங்க. ஒரு 2-3 தடவை அது மேலேயே பண்ணதுக்கு அப்புறமா தான் சீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிட்டேன் போல. யூஸ் பண்ண பழகிரும். அதே மாதிரி ரொம்ப தின்னா இருக்க பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் நம்மளால சீல் பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் திக்கா இருந்தா தான் பண்ண முடியுது. தின்னா இருக்கிறத பண்ணோம்னா பொசுங்கிட்டு போயிருது. சீலருக்கு பின்னாடி மேக்னெட் கொடுத்துருக்கிறதுனால அங்க இங்கன்னு வச்சுட்டு தேடாம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்லயே நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா, இதை நிறைய பேர் கிச்சன்ல ஸ்பைஸ் வச்சுக்கிற கண்டெய்னரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிச்சன்ல எல்லாத்துக்கும் எல்லாமே கரெக்டா இருக்குங்க. புதுசா எந்த கண்டெய்னரும் வாங்க வேண்டிய அவசியம் இப்போதைக்கு இல்ல. சோ நான் இதை எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா, பாப்பாவோட அக்சசரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஹேர் பேண்டு ஸ்டெட் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் தனித்தனியா போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பூஜா கபோர்ட்ல விபூதி குங்குமம் மஞ்சள் அந்த மாதிரி பிரிச்சு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 4 கம்பார்ட்மெண்டா இருக்கிறதுனால ஒரே பாக்ஸ்ல 4 விதமான பொருள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நட்ஸ் கூட நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ஏர் டைட்டா தான் இருக்கு. நம்ம கையை உள்ள விட்டு எடுக்கிற மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே பெருசா தாங்க இருக்கு. ஸ்பூனும் அது கூடவே வந்துருது. டப்பாவோட குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம வீடியோஸ் ரெகுலரா பாக்குறீங்க அப்படின்னா, நம்மளோட கிச்சன்ல மிக்ஸி வச்சிருக்கிறதுக்கும் கீழே ஒரு சப்பாத்தி கட்டை வச்சிருப்பேங்க. அது வேஸ்ட் கட்டை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்பதாங்க அது வேஸ்ட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் அந்த கட்டையில தான் சப்பாத்தி தரட்டிட்டு இருந்தேன். ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வைக்கிறேன்னா, ஸோ அந்த ஈரத்துக்கு அந்த உட்டன் எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, அந்த உட்டு மரத்தூள் எல்லாம். ஸோ அதை மிக்ஸி வைக்கிற ஸ்டாண்டா யூஸ் பண்ணிட்டு இந்த சப்பாத்தி எல்லாம் திரட்டுறதுக்காக இந்த சிலிக்கான் மேட் ஒன்று வாங்கியிருந்தேன்.
பிகினர்ஸா இருக்கீங்க, சப்பாத்தி எல்லாம் திரட்ட வராது, ரவுண்டா ஷேப்பா வராது அப்படின்னா அந்த ஷேப்ஸ் எல்லாம் அதிலேயே கொடுத்துருக்காங்க. மெஷர்மெண்ட்டும் இருக்கு. இவ்வளோ பெரிய சப்பாத்தி, அவ்வளோ பெரிய சப்பாத்தின்ட்டு மெஷர்மெண்ட்டும் இருக்கு. அந்த மேட்டோட கார்னர்ஸ்ல எல்லாம் இன்ச்சஸ், சென்டிமீட்டர் அந்த மாதிரி மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னர்ல கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியலங்க. நான் என்ன நினைச்சேன்னா ஒரு சைஸா காய்கறி எல்லாம் கட் பண்றதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஸோ ஓவராலா அந்த மேட் ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இப்ப எல்லார் வீட்லயுமே கம்பல்சரி 2 சிலிண்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க சிலிண்டருக்கு ஆல்ரெடி ஸ்டீல்ல வாங்கின ஒரு ஸ்டாண்ட் இருக்குங்க. எக்ஸஸா இருக்க சிலிண்டருக்கு தான் ஸ்டாண்ட் இல்ல. சோ ஆஸ் யூஸ்வல் பின்னாடி இந்த மாதிரி வீல் கொடுத்துருக்காங்க. அந்த வீல் வந்து அந்த பக்கமும் சுத்துது, இந்த பக்கமும் சுத்துது. டிராக் பண்ணாலும் ஈஸியா டிராக் பண்ண முடியுது. பட் ஸ்டீல் அளவுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட்னு தான் நான் சொல்லுவேன். பிளாஸ்டிக் எல்லாம் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. நம்ம ஒரு பெரிய சிலிண்டரை தூக்கி வச்சோம் அப்படின்னா இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு இடத்துல வைக்கணும், கீழே கரப்படாம இருக்கணும் அப்படின்னா கூட வச்சுக்கலாம் அது. அடுத்ததா நீங்க அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளாஸ்ல வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேன். இது வாட்டர் பாட்டில்னு சொல்ல முடியாது, பிளாஸ்க்னு வேணா சொல்லிக்கலாம். நீங்க சூடா ஊத்தினீங்கன்னா சூடு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கும். அப்படியே சில்லுன்னு ஊத்தினீங்கன்னா அந்த சில்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கும். அவுட்டர் லேயர் பாத்தீங்கன்னா ஒரு திக்கான பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. இன்னர் லேயர் கிளாஸ்ல இருக்குங்க. இப்ப நான் வாங்கியிருக்க பொருள்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் ஆர்டர் பண்ண பொருள் அப்படின்னா இதை தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இப்ப நான் வாங்கியிருக்க பொருள்லயே ரொம்ப காஸ்ட்லியான பொருள்னாலும் இதை தான் நான் சொல்லுவேன். செட் ஆஃப் 3 கிளாஸ் பவுல் வித் லிட்டோட வருங்க. நான் பார்த்து ஆர்டர் பண்ணப்போ எல்லோ கலர் தான் போட்டிருந்தேன். ஆனா நமக்கு வந்தது ஒயிட் கலர். பரவாயில்லன்னு சொல்லி தான் பிரிச்சேன். பட் ஒன்ஸ் நான் அந்த பவுலோட லிட்டை ஓபன் பண்ணேங்க. அதுக்கப்புறம் 3தோட லிட்டையுமே என்னால க்ளோஸ் பண்ணவே முடியல. அண்ட் லிட்டுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. பட் கிளாஸ் பவுல் ரொம்பவே நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. ஒருவேளை எனக்கு வந்த பீஸ் மட்டும் அந்த மாதிரி இருக்கா என்னன்ட்டு எனக்கு தெரியலங்க. அந்த லிட்டு மட்டும் நல்லா க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்க ஒரு லஞ்ச் பாக்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸஸ் ஸ்டோர் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில். அப்புறம் இந்த நைஃப் ஒன்று பார்த்துருந்தேங்க. ஹேண்டில் வந்து ஸ்டீல்ல வரும். என்கிட்ட வந்து வெங்காயம் கட் பண்றதுக்கு, காய்கறி கட் பண்றதுக்குலாம் நைஃப் இருக்கு. பட் இந்த மட்டன் சிக்கன்லாம் வாங்குறோம் இல்லையா, அந்த நேரத்துல கட் பண்றதுக்கு நைஃப் இல்ல. ஸோ அதுக்கு மட்டும் ஒன்று தனியா வாங்கி யூஸ் பண்ணிட்டு தனியா வச்சுக்கலான்றதுக்காக இது வாங்கியிருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு 30 40 கொடுத்து தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பிரைஸுக்கு இந்த நைஃப் ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன். அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஏசி கவர் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ஏசி கவர் கேள்விப்படுறவங்களுக்கு ஏசிக்கெல்லாம் கவரா, ஏசிலேருந்து எப்படி காத்து வரும் மூடி வச்சுட்டா அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கும் அப்படித்தாங்க தோணுச்சு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது ஏசிலேருந்து வர்ற காத்துக்கு இது எந்த பிரச்சனையும் இல்ல, ஏசி டஸ்ட் ஆகாம இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சது. இந்த மாதிரி எலாஸ்டிக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாத்தோட குவாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, குறைய சொல்ல முடியாது. பட் நம்ம வீட்டுல யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா 1.5 டன் ஏசிங்க. நான் வாங்கினது 1 டன் ஏசிக்கான கவரு. ஸோ இவ்வளவுதாங்க நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், தேவைப்பட்டா செக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.